ஹாய் வெல்கம் டு டிஜிடைசர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் மாயா பேசிக்ஸ் இன்டர்ஃபேஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மாயா ஒரு பெரிய அனிமேஷன் கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர். 3D அனிமேஷன் வேர்ல்டில் மாயா சாஃப்ட்வேரை அனிமேஷன், ரிக்கிங் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ், மாடலிங் இன்னும் பல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாயா அனிமேஷன் மாடலிங் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதோட இன்டர்ஃபேஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். மாயா விண்டோ டாப்பில் இருக்கிறது தான் மெனு பார். Menu bar as it is the file, edit, modify, display. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்கிற மாதிரி, பட் இதில் சம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் மாயா அனிமேஷன் சாஃப்ட்வேருக்கு சம்மந்தப்பட்டது. இந்த மெனு பார் நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு பொறுத்து அதுக்கு சம்மந்தமான சில டூல்ஸ் அண்ட் மெனுஸ் மட்டும்தான் இந்த மெனு பேரில் அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம மாயா அனிமேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் மோடில் போய்ட்டு நம்ம அனிமேஷன் செலக்ட் பண்ணோம்னா அந்த அனிமேஷனுக்கு நமக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மெனுஸ் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிகன் செலக்ட் பண்ணி மாடலிங் பண்ண போகிறோம் மாயாவில் அப்படின்னா நம்ம பாலிகன் என்விரான்மெண்ட் செலக்ட் பண்ணோன்னே மாடலிங் சம்மந்தப்பட்ட மெனுஸ் அப்பியர் ஆகும். மெனு பார்க்கு கீழே இருக்கிறது ஸ்டேட்டஸ் லைன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாடலிங் பண்ண போகிறோம்னா அதோட ஸ்டேட்டஸ் காட்டும், ரிக்கிங் பண்ண போகிறோம்னா அதோட ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் லைனில் நம்ம இதில் வேறு எந்த ஃபங்க்ஷனும் நிறைய யூஸ் பண்ண போகிறதில்ல எக்ஸப்ட் திஸ் ஸ்னாப் ரேட்ஸ். நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்டோ க்ரியேட் பண்ணுற ரிக்கோ இங்கே இருக்கிற வியூ போர்ட்டில் இருக்கிற ஆசட்ஸோ கிரிட்டோட ஸ்னாப் பண்ணுறதுக்கும் ஸ்னாப் டு ஆப்ஜெக்ட், கார்னர்ஸ் அப்படின்னு சில ஆப்ஷன்ஸ் நம்ம இங்கே இதை மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணோம். அதுவும் நம்ம இங்கே இருக்க ஹாட் கீஸில் யூஸ் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் நம்ம இந்த ஸ்டேட்டஸ் லைனில் அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டேட்டஸ் லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப். இந்த ஷெல்ஃப்ஸில் ஜென்ரல், கர்வ்ஸ், சர்ஃபேஸ் இதெல்லாம் சில எலமெண்ட்ஸ் நமக்கு அதுக்குள்ளே அவைலபிளாக இருக்கும். இட்ஸ் டிஃபால்ட் எலமெண்ட்ஸ். மாயாவில் நம்ம அதிகமாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் டிஃபால்ட் எலமெண்ட்ஸாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நம்ம இந்த ஷெல்ஃபை புதுசாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஷெல்ஃப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நியூ ஷெல்ஃப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் டூல்ஸ் வேணுமோ அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி கஸ்டம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மாயா விண்டோக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸில் சில பேசிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த பேசிக்ஸ் ஃபங்க்ஷன் என்னென்னா செலெக்ஷன் டூல் அண்ட் மூவ், ரொட்டேட், ஸ்கேல். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம இந்த வியூ போர்ட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கேல் பண்ணுறதுக்கு, ரொட்டேட் பண்ணுறதுக்கான சில பேசிக்ஸ் ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கு இல்லாமல் நம்ம வியூ போர்ட்டுக்கான சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் மாயா விண்டோவில் சென்டரில் இருக்கிறது தான் வியூ போர்ட். இந்த வியூ போர்ட்டுக்குள்ளே சில மெயின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. வியூ, ஷேடிங், லைட்டிங், ஷோ சில நிறைய எலமெண்ட்ஸ் நம்ம வேணுன்றதை ஷோ பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டர் எந்த மோடில் வேணும்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். பேனல்ஸ் எந்த பேனல்ஸ் வேணும், பெர்ஸ்பெக்டிவ், கேமரா, லேஅவுட்ஸ் இதெல்லாம் நம்ம பேனல்ஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வியூ போர்ட்டில் நம்ம ஒரே ஒரு வியூ போர்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூ. அங்கே நம்ம மற்ற 4 வியூ போர்ட்டும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் பார் அப்படின்னு கீபோர்டில் இருக்கும், அதை ஹிட் பண்ணணும். பை ஹிட்டிங் த ஸ்பேஸ் பார் 4 வியூஸும் அப்பியர் ஆகும். இந்த 4 வியூஸ் என்ன அப்படின்னா டாப் வியூ, பெர்ஸ்பெக்டிவ் வியூ, சைட் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ. இதில் மாயாவில் விண்டோஸ் எல்லாம் சென்சிட்டிவ். நம்ம மவுஸ் எங்கெல்லாம் ரோல் ஓவர் பண்ணுறோமோ, எங்கெல்லாம் கொண்டு போகிறோமோ அந்த வியூ போர்ட் எப்பவுமே ஆக்டிவாக தான் இருக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ணி ஆக்டிவ் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ நம்ம மவுஸை எங்கே கொண்டு போகிறோமோ அந்த வியூ போர்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டு ஸ்பேஸ் பாரை ஹிட் பண்ணோம்னா அந்த வியூ போர்ட் மேக்ஸிமைஸ் ஆகும். மறுபடியும் ஸ்பேஸ் பாரை ஹிட் பண்ணோம்னா பேக் டு மறுபடியும் அந்த 4 வியூஸ் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆப்ஷன் நமக்கு ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஒவ்வொரு வியூ போர்ட்லேருந்து இன்னொரு வியூ போர்ட்டுக்கு மாறுறதுக்கும் நமக்கு இது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்பேஸ் பாரை ஹிட் பண்ணி போது நமக்கு கண்டெக்ஸ்ட் மெனுவோட ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப் விண்டோ அப்படின்னா நம்ம இங்கே டிஃபால்ட்டாக மாயா விண்டோவில் இருக்கிற மெனு பார் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வியூ போர்ட்டில் அப்பியர் ஆகும். எதுக்குன்னா ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம இங்கே என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் நமக்கு இங்கே வியூ போர்ட்லேயும் அப்பியர் ஆகும். ரைட் சைட் ஆஃப் த வியூ போர்ட் பார்த்தீங்கன்னா சேனல் பாக்ஸ் அண்ட் லேயர் எடிட்டர் இருக்குது. சேனல் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாலிகன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போது அந்த பாலிகனை நான் செலக்ட் பண்ணுறேன். அதோட ஆப்ஷன்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து நமக்கு சேனல் பாக்ஸில் அப்பியர் ஆகும். ஸோ நம்ம வியூ போர்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணுற
பாலிகன்ஸ் மெஷர்ஸ் ஆர் அது சம்மந்தப்பட்ட அசெட்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதோட ஆப்ஷன்ஸ் பேராமீட்டர்ஸ் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்கே விளையாடும். இப்போ நம்ம அதை அன்செலக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே அப்பியர் ஆகாது, அதோட ஆப்ஷன்ஸ் எதுவும் நமக்கு காட்டாது, டிஸ்பிளே ஆகாது. ஒன் மோர் ஃபங்க்ஷன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா ஆட்ரிபியூட் எடிட்டர். இதிலே நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எடிட் பண்ண போகிற ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஆப்ஜெக்டை மாடிஃபை பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் சில எலமெண்ட்ஸ் நம்ம இங்கே அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல், ஷேடிங் குரூப்ஸ், இது கொடுக்குற கலர்ஸ் எல்லாமே நமக்கு எதில் இருக்குன்னா ஆட்ரிபியூட் எடிட்டரில் இருக்கும். த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா லேயர் எடிட்டர்ஸ். லேயர் எடிட்டர்ஸ் எது நமக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றதுனால ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் மோர் ஆப்ஜெக்ட் ஸ்பியர். ஸோ இப்போ நான் 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த 2 ஆப்ஜெக்ட் லேயரில் எப்படி ஆட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறேன். டைரெக்டாக இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம லேயர் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லேயர்ஸில் போயிட்டு க்ரியேட் எம்டி லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க இந்த லேயருக்கு ரீநேம் பண்ணணும் அப்படின்னா இந்த லேயரில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயர் எடிட் மெனு அப்பியர் ஆகும். அதில் நம்ம இந்த லேயருக்கான நேமை ரீநேம் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா க்யூப் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் க்யூப்னு டைப் பண்ணி நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்யூப் லேயரில் இந்த க்யூபை நான் ஆட் பண்ண போகிறேன். க்யூபை வியூ போர்ட்டில் போய் ஃபஸ்ட்டு க்யூபை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த க்யூப் லேயரில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் செலக்டட் ஆப்ஜெக்ட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு இந்த லேயரில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு லேயர் க்ரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் ஆன அந்த லேயருக்கு நேம் வந்து ஸ்பியர்னு கொடுக்க போகிறேன். சேவ். ஸோ இதில் இந்த ஸ்பியர் ஆட் பண்ண போகிறேன். ஆட் செலக்டட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம வியூ போர்ட்டில் க்ரியேட் பண்ணி இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் 2 லேயர்லையும் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது எதுக்காகனா நம்ம இதை தேவைப்படும் போது விசிபிள் பண்ணிக்கலாம், இன்விசிபிள் பண்ணிக்கலாம் பை செக்கிங் திஸ் செக் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம லேயர்ஸில் டிஸ்பிளே லேயர்ஸில் ஆப்ஜெக்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் ஹைட் பண்ணுறதுக்கும் நம்ம லேயர்ஸ் க்ரியேட் பண்ண மாதிரி ரெண்டர் பண்ணுறதுக்கும் லேயர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், அனிமேஷனுக்கும் லேயர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டருக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் ரெண்டர் ஆகணுமோ அதை பிரித்து அந்தந்த லேயரில் வச்சு நம்ம அதை ரெண்டர் போட்டுக்கலாம். அனிமேஷனுக்கும் அந்தந்த லேயர்ஸில் நம்ம அனிமேஷன்ஸை பிரித்து வச்சுக்கலாம். எப்பப்போ எந்த ஃபங்க்ஷன் நமக்கு விசிபிளாக இருக்கணும், எதாவது ஆக்டிவாக இருக்கணும், எதாவது இன்ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம இதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லேயர்ஸ் மெனு கீழே பார்த்தோம்னா டைம் அண்ட் ரேஞ்ச் ஸ்லைடர். திஸ் இஸ் த டைம் ஸ்லைடர். நம்ம எவ்வளோ ஃப்ரேம்ஸில் அனிமேஷன் பண்ண போகிறோம், அனிமேஷன் கீஸ் எந்தெந்த ஃப்ரேமில் ப்ளேஸ் பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்லைம் ஸ்லைடர். திஸ் இஸ் த ரேஞ்ச் ஸ்லைடர். இந்த டைம் ஸ்லைடரில் இப்போ அப்ராக்சிமேட்டாக நான் 1000 ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த டைம்ஸ் ஆக்சுவலாக டோட்டலாக ரேஞ்ச் வந்து 1000 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு 1000 ஃப்ரேம்ஸ் டைம் ஸ்லைடரில் காட்டோன்னா எனக்கு ஒரு 500 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நான் செட் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து 1000 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் நமக்கு அந்த டைம் ஸ்லைடரில் விசிபிள் வந்து 500 ஃப்ரேம்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த 500 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் கீ ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ அனிமேஷன் பண்ணும்போது நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதை பற்றி இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த டைம் ஸ்லைடரில் எப்படி அனிமேஷன் கீஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஃப்ரேம் கீபோர்டில் எஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறதுக்கு அனிமேஷன்ஸ் கீ க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற பிளேஸில் ஒரு அனிமேஷன் கீ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட ஆப்ஷன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேட், ஸ்கேல் எல்லாம் கீ ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த எண்ட் ஆஃப் த ஃப்ரேம் 1000 ஃப்ரேமில் வச்சு நான் மறுபடியும் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இன்னொரு கீ க்ரியேட் பண்ணுறேன். கீபோர்டில் எஸ் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு அனிமேஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஆப்ஜெக்ட் அனிமேஷன் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த டைம் ஸ்லைடர் அண்ட் ரேஞ்ச் ஸ்லைடரை யூஸ் பண்ணுறோம். இந்த டைம் அண்ட் ரேஞ்ச் ஸ்லைடருக்கு கீழே பார்த்தோம்னா கமாண்ட் லைன் ஒன்று இருக்குது. இந்த கமாண்ட் லைன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாயா எம்பெடட் ஸ்கிரிப்ட்ஸ் மெல் அப்படின்னா மாயா எம்பெடட் லாங்குவேஜ்னு அர்த்தம். அதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, மாயா ஸ்கிரிப்ட்ஸ். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஸ்கிரிப்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த மெல் கமாண்ட் லைனை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கமாண்ட் லைன் கீழே பார்த்தோம்னா ஹெல்ப் லைன். இந்த ஹெல்ப் லைன் நமக்கு சில ஹெல்ப்ஸை டிஸ்பிளே பண்ணும் நம்ம வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸில் வேரியஸ் பிளேஸில் இருக்கும்போது.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு மூவ் டூலில் இருக்குது. ஸோ இட் ஷோஸ் த மூவ் மேனிப்புலேட்டரில் இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எந்தெந்த இடத்துல விஎஸ் பிளேஸ் இந்தந்த சினாரியோவில் இருக்குமோ அந்த சீனை பொறுத்து நம்ம மூவ் டூல் நம்ம ஹெல்ப் லைன் நமக்கு அந்தந்த கமாண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணும். ஸோ இது வரைக்கும் நம்ம மாயாவோட பேசிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த ப்ராஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் www.digitizer விசிட் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.